ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வெல்கம் டு ஜெகோவா ஷாலம் குக்கிங் அண்ட் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இல்லங்களில் தங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பாட்டும் அதற்குரிய சிந்தனையும் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். அதான் உங்கள் பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்குரிய சிந்தனையை கொஞ்சம் சொல்லுங்கத்தா. அன்பு மக்களே, இன்றைக்கு கவிஞர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிக அருமையான பாடல், அருமையான கருத்து. நமக்கு அந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மை அப்படி அதை உண்மைனா என்னன்னு சொல்லி அந்த கவிஞரே அதில் அர்த்தம் கொடுத்துருக்காரு. உண்மை என்ன அப்படின்னா, உண்மை என்பது அன்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்பு தான் உண்மைன்னு சொல்லியிருக்காரு. அந்த அன்புக்கும் உண்மைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரெண்டையும் பிரிக்க முடியாது. எப்படின்னா, இப்போ நீங்கள் பாருங்களேன், உதாரணத்துக்கு நீங்கள் யார் மேலேயாவது ரொம்ப அன்பு வச்சுருந்தீங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் பொய் சொல்லுவீங்களா? அது சொல்ல மாட்டீங்க இல்லையா? அதுதான் கவிஞர் சொல்கிறாரு. உண்மையாக இருந்தோம்னா கடவுளோட உயர்வு நமக்கு எப்போவுமே கிடைக்கும். கடவுள் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்துக்கு ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போயிடுவார். அதான் அந்த உண்மையோட இது. அந்த உண்மைக்கு இன்னொரு அர்த்தம் அன்பு. உயிர்கள் இடத்துல அன்பாக இருக்கணும், நம்ம மக்கள் இடத்துல ரொம்ப பாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் அதில் கவிஞர் சொல்ல வந்த கருத்து. அப்போ வேதத்தில் அதை குறித்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 10 கட்டளைகளே அது ஒரு கட்டளையாக சொல்லியிருக்கோம். கடவுள் நமக்கு கட்டளைகள் கொடுத்துருக்காரு. வாழ்க்கையில் எப்படிலாம் வாழணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி டூ டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதில் ஒரு கட்டளை இப்போ பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதே இது பார்த்திங்கன்னா, நீதிமொழிகளில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாதிருப்பதாக அவற்றை கழுத்தில் அணிகலனாய் பூண்டுகொள் அப்படின்னு சொல்லியிருக்கு வேதத்தில். அதுக்கு அப்படி இருந்தால் அதில் என்ன பலன் அப்படின்னு சொல்லி அதுலேயும் வேதத்துலேயே அடுத்ததுலேயே சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அப்பொழுது கடவுளுக்கும் மனிதனுக்கும் நீ உகந்தவன் ஆவாய். அவளோட கடவுளுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும். கடவுள்கிட்ட நான் எப்படி நல்லா நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அப்படின்னா அதில் ஆன்சர் அதிலே இருக்குது. அன்பும் வாய்மையும் நம்மகிட்ட குன்றாமல் இருக்கணுமா. அப்படி குன்றாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த மக்களாக இருப்போமா. எல்லா மனிதர்களுக்கும் நம்மளை பிடிக்கும். குறிப்பாக இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கடவுளுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தால் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வாழ்க்கையில் தொடர்ந்து கிடைக்கும். எல்லாரும் கடவுளோட எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று வாழ அன்பும் வாய்மையும் உங்கள் அனைவரிடமும் குன்றாது இருப்பதாக. கடவுளோட வார்த்தைப்படி நடக்கிறதா அவருக்கு மகிழ்ச்சி. அதுதான் அவரை வணங்குறதுக்கு ஒரு மிகச்சிறந்த வழி. ஆண்டவரோட வார்த்தைப்படி நடக்கும்போது அதில் இந்த அன்பும் வாய்மையும் கடவுள் பிரதானமாக வச்சுருக்காரு. அன்பும் வாய்மையும் நம்மிடம் குன்றாது இருக்கும்போது கடவுளோட எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். மனிதர்களோட தயவும் நமக்கு கிடைக்கும். ஒருத்தர் உண்மையாக ரொம்ப நடந்துக்கிட்டார் அப்படின்னா அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க மற்ற மக்கள் எல்லாருமே. அது நீங்கள் நிறைய வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க. அது மாதிரி நம்ம எல்லாரும் கடவுளோட வார்த்தைப்படி வாழ்ந்து கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் மிக பிடித்தவர்களாய் வாழ எல்லாமல்ல இறைவனை நாங்கள் வேண்டிக் கொண்டே இருக்கிறோம். நீங்களும் அதுபடி இறைவனோட வேண்டி அதன்படி ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. யாருக்குமே உண்மை பேசினா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதைத்தான் இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க, எங்கள் வேதத்துலையும் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா உங்கள் நட்புகளுக்கும் சொந்தங்களுக்கும் எங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.